ஸ்ரீ லக்ஷ்மியின் அழகான வாழ்த்துக்களோடு. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் தாங்க. ஆனா நம்மள எத்தனை பேர் நேரம் இல்லைன்னு சாதாரணமா கடந்து போயிடுறோம். அந்த மாதிரியான பல நல்ல விஷயங்களை உங்களுக்கும் ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு சின்ன முயற்சி. அழகுங்கிறது கடையில வாங்குற காஸ்மெட்டிக்ஸ்ல இல்லைங்க. நம்ம கிச்சன்ல நாம எடுத்துக்கிற உணவுல நம்ம அழக வெளிக்கொண்டு வரும்போது அது ஆரோக்கியத்தையும் தன்னம்பிக்கையையும் சேர்த்து தருங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. நம்மோட பியூட்டி ஷாப்பிங்ல கேரட் என்பது தவிர்க்க முடியாத விஷயம். நாம இன்னைக்கு கேரட் ஜூஸ் பற்றி பார்க்க போறோம். ஒரு ஆளுக்கு 2 முதல் 4ங்கிற அளவுல நமக்கு தேவையான அளவில் கேரட், சிறிதளவு தேங்காய், அதற்கப்புறமா இனிப்பு சுவைக்காக வெல்லம் அல்லது பனங்கற்கண்டு. வெல்லம் பொதுவாக இந்த மாதிரி தூள் பதத்துல இருக்கிறது நமக்கு ஜூஸில் கரைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அடுத்ததாக பனங்கற்கண்டு அல்லது தேன் சேர்த்துக்கலாம். தேன் உடலுக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக வெள்ளை சர்க்கரை அதாவது சீனியை தவிர்க்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேரட்டை தோல் சீவி வச்சுக்கோங்க. தேங்காய், கேரட் இரண்டையுமே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸியோ அல்லது ஜூஸரோ யூஸ் பண்ணி நம்ம இந்த ஜூஸ் எடுக்க முடியும். நாம இங்க மிக்ஸி யூஸ் பண்றதுனால நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீசஸை போட்டு தேவையான அளவிற்கு தண்ணீர் விட்டு நைஸான பதத்துக்கு நம்ம அதை அடிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். வெல்லம் அல்லது பனங்கற்கண்டில் சின்ன சின்ன தூசிகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இப்போ அடித்து வைத்திருக்கிற இதே ஜூஸில் நீங்கள் இனிப்பு சுவையை சேர்த்து அதை வடிகட்டும் போது சேர்த்து வடிக்கலாம். அல்லது வடிகட்டின ஜூஸில் நமக்கு தேவையான அளவு பனங்கற்கண்டு அல்லது வெல்லம் அல்லது தேன் ஏதாவதொன்று நம்ம சுவைக்கு ஏற்ப தேவையான அளவு கலந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ரொம்ப காஸ்ட்லியான காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கி அதோட கண்டென்ட் என்ன, அதனால இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிற அவேர்னஸ் இல்லாமையே நம்ம ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். ஆனா நம்மோட ஹெல்த்தியான ஹேர், கண், ஸ்கின் இது எல்லாத்துக்கும் அருமையாக இயற்கை தந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேச்சுரலான காஸ்மெட்டிக்கை நம்ம யூஸ் பண்ணி பார்த்து நம்ம ஆரோக்கியத்தோட அழகியும் சேர்த்து பெறுவோம். இதோ நம்ம கேரட் தேங்காய் பால் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டயபெட்டிஸ் உள்ளவர்கள் இனிப்பை குறைட்டு குடிக்கலாம். இனிப்பு சேர்க்காமல் கூட ட்ரை பண்ணி பாருங்க. வயிறு மிகவும் சென்சிட்டிவானவர்கள் கம்மி அளவிலிருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் கேரட் ஜூஸ் முகப்பொழிவிற்கான மேல் பூச்சாகவும் உபயோகிக்கலாம். இந்த ஜூஸ்னால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சா நீங்களும் இதை தினமும் குடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். Thank you very much.